ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்பஜா மாதரமுனிம் ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யத்கடாட்சைக்க லக்ஷாணம் சுலப ஸ்ரீதர சதா மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் சங்கமலப் போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். திருமாலையில் 14வது பாட்டு. வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்னா மிண்டர் பாய்ந்துண்ணும் சோற்றை விலைக்கு நாய்க்கிடுமி நீரே அப்படிங்கிற இந்த பாசுரத்துலையும் பகவானுடைய நாமத்தை நீ சொல்ல வேண்டாம்பா, திவ்ய தேசத்தினுடைய நாமத்தை கூட சொல்லாத, ஆனால் சோறு கொக்குமாரேன்னு சொல்கிறது மாதிரி சாப்பிட்றே, ஆனால் நாமத்தை சொல்லக்கூடாதோ, சொல்லிட்டு சாப்பிடக்கூடாதோ. சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொன்னால்? ஜீவிக்கணும்னா சாப்பிட்ணும். சாப்பாடுக்கே சாப்பாடுன்றது ஜீவனம் தானே. அதுக்கு அப்போ இந்த சரீரத்தில் ஆத்மா இருக்கணுமானா உணவு போடணுமே அப்படின்னுச்சு. அந்த உணவு வேண்டான்னு யார் சொல்லுவா? நீ சாப்பிடு, ஆனால் ஸ்ரீரங்கம்னு பேர் சொல்லிட்டு சாப்பிடக்கூடாதா அப்படின்னு அந்த நாமத்தை சொல்லணுன்ற ஆசையினால் சொல்கிறாருங்க. இதில் திருவரங்கம் என்ன மிண்டர் அப்படிங்கிற இடத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். அவன் தங்களுக்காக வந்து கண் வளரா நிற்க அவன் இருந்த தேசத்தை வாயாலே சொல்லவும் கூட மாட்டாத மூர்க்கர். இங்கே மிண்டர்னு சொன்னால் மூர்க்கர்னு அர்த்தம். அதுவும் மூர்க்கர்னா முட்டாள்னு அர்த்தம். சொல்ல போனால் நித்தியானித்திய விவேகம் கூட இல்லாதவன மூர்க்கன் அப்படின்னு சொல்லுவாள். அது சொல்கிற திருவரங்கம் என்ன, பகவான் நமக்காக வைகுண்டத்தை விட்டு ஸ்ரீரங்கத்தில் வந்து பள்ளி கொண்டிருக்கான் அப்படின்னுச்சு. அவன் வந்து பள்ளி கொண்டிருக்கிற ஊர் பேரை கூட நீ சொல்லக்கூடாதா? ரங்கா ரங்கப்பிரபோ ரங்கநாதான்னு சொல்லாட்டானோ, திருவரங்கம்னு சொல்லக்கூடாதா? திருவரங்கம் என்ன மிண்டர் மூர்க்கர்னா. சுவாமி விரிவாச்சான் பிள்ளை இங்கே சொல்கிறார் மூர்க்கர்னா யாருன்னு. மூர்க்கர் விழுக்காடறியாதவர்கள் அப்படின்னு விட்டார். முன்னாடி பின்னாடி ஒன்றும் தெரிஞ்சுக்காத இருக்கிறவன் தான். முன்னாடி என்ன அப்படின்னு தெரியாது, பூர்வ காலம் என்ன, அதாவது பூத்த காலம் என்ன, இறந்த காலம், நிகழ்காலம் என்ன, வருங்காலம் என்ன, இதை பற்றி நான் அறிவே இல்லாதவன் இருக்கிறவன் தான் இங்கே மூர்க்கன் அப்படின்னு. அதனால் முன்பின் விஷயம் அறியாதவர்களெல்லாம் விழுக்காடு அறியாதவர்கள்னு சொல்கிறோம். அதாவது என்னது முன்ன பின்ன என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு மனுஷனாக பிறந்தவனா முன்னாடி நரகவாசம் தெரியணும். நரகத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு அம்மா வயிற்றில் வந்து கர்ப்பவாசத்தில் இருந்தோம் அப்படின்னு அடுத்தது அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இப்போ என்னடானா பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தெரியணும். வாழச்ச பல்வேறு கஷ்டங்களையும் அனுபவிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் சுகத்தையும் அனுபவிக்கிறோம் தெரியணும். இதே மாதிரி ஆச்சு. இப்போ எல்லாரும் இங்கே சாகிறத பார்க்குறோம். அது மாதிரி நமக்கும் சாவு வரும், பின்பு வரும். அப்போது முதல்ல நரகம், அதுலேருந்து கர்ப்பவாசம், அதுலேருந்து ஜனனம், பல்வேறு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம், சில சுகங்களையும் அனுபவிச்சிருக்கோம். இதெல்லாம் இறந்த கால விஷயம். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது தெரியறது நிகழ்காலத்தில். இதுலேயும் 1000 எல்லாரும் டென்ஷனோடு தானே உட்காந்துருக்கா, மன அழுத்தத்தில் தானே உட்காந்துருக்கா. இதுவோ அதுவோ, இது என்ன ஆக போகிறதோ அது என்ன ஆக போகிறதோ, இது எப்படி ஆகுமோ அது எப்படி ஆகுமோ, இதை எப்படி பண்ணுறது அதே எப்படி பண்ணுறது, இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு 1000 விஷயங்களை போட்டு மண்டையில் போட்டு கொடாயிறது இல்லையா? எவ்வளோ துக்காஸ்பதமாக இருக்குது இந்த சம்சாரம் நிகழ்காலத்தையும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ ஏதோ ஓட்டம் நடமாட்டம் இருந்துட்டுருக்கு, நாளைக்கு அப்படியே படுத்த படிக்க ஆகிடுவோமே, மூப்பு வந்துடுமே, முடியாத்தனம்னு வந்துடுமே, அப்போ புறத்தையார நம்புற மாதிரி அமைஞ்சிருமே. இல்லை இதுக்கு நடுவிலே தெரியாது ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ, இதுக்கு நடுவிலேயே என்ன வருமோ யாரு கண்டா, இல்லை கோமா ஸ்டேஜ் திடீர்னு வந்துடுமோ, ஏதோ ஒரு பிரெயின் ஃபீவர் வந்து தான் கோமாவில் படுத்துன்னுட்டா நினைவே இல்லாத கிடக்கிறாருனோ, இல்லை பெராலிசிஸ் வந்துடுத்து படுத்துன்னு இருக்கார், பக்கவாதம் வந்துடுத்துன்னு. இதெல்லாம் அனித்தியமாக இருக்கிறதுனால இப்படி தான் அப்படி தான் ஒன்றும் நிர்ணயமாக சொல்ல முடியாத கேரண்டி இல்லையே. அதனால் இவன் பின்னாடி என்ன வரப்போகிறதுன்றதையும் சிந்தனை பண்ணல. முன்னாடி என்னென்ன கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த ஜென்மாவிலேயே, பரப்புலேருந்து அதுக்கப்புறம் கர்ப்பவாசமும் முன்னாடி இந்த நரகமும் பார்க்குறோமே உலகத்தில். இன்னொருத்தரத்தை பார்த்தா தெரியாத நம்ம எப்படி கஷ்டப்பட்டுருப்போன்னு. அப்போ இதெல்லாம் பின்னாடி ஃப்யூச்சரில் வருங்காலத்தில் பெடரியை பிடிச்சின்னு இருக்கு மூப்பும் மரணமும் எல்லாருக்கும். அதனால் சொல்கிறார், அதாகிறது நரகவாசம் கர்ப்பவாசம் முதலான பிடரியை பிடித்து கொண்டு நிற்க கேவலம் தேக போஷணபரராக இருக்கும் அவர்கள் மூர்க்கர்கள். தேக போஷண பரமா அந்தந்த வேலைக்கு ஏதோ சௌக்கியத்தை பார்த்துட்டு இருக்கான், உடம்பு சௌக்கியமே நான் தான் உடம்புன்னு நினச்சிட்டு உடம்பு சௌக்கியத்தையே பார்த்துட்டு இருக்காரு. தவிர என்னடா அநித்தியமாக இருக்கே வாழ்க்கை, நித்தியமான விஷயத்துக்கு நம்ம என்னடா முயற்சி பண்ணுவோன்னு சிந்தனை இல்லாதவனான மூர்க்கர்கள் அவனை சொல்கிறாருங்க மிண்டர் அப்படின்னு.
பாய்ந்துண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கிடுமி நீரேனார். ஸ்ரீரங்கம்னு கூட சொல்லாத, பெருமாள் பேரை கூட விட்டுரு, திவ்யதேச பேரை கூட சொல்லாத, சோறு மட்டும் கப்பு கப்புன்னு எடுத்து வாயில போட்டுக்கிறானே, அதுவும் பாய்ந்துண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கிடுமி நீரே. திருவரங்கம் என்ன மாட்டாத மூர்க்கராயிருப்பார், ஜீவிக்கிறது வழியல்லா வழியே அபகரித்து ஜீவிக்கிறார்கள் இத்தனை, அத்தை விலக்கி நாய்க்கிடுங்கோள் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். முறைப்படி ஜீவிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, எவன் ஒருத்தர் சோறு கொடுக்குறானோ அந்த நன்றி விசுவாசம் அந்த எஜமானன்ட்ட வேண்டாமா? அவன் பேரை சொல்ல வேண்டாமா? கோவிந்தான்னு சொல்ல வேண்டாமா? ஸ்ரீரங்கம்னு பேர் சொல்லக்கூட வேண்டாமா? ஏன்னா அவனுக்கு தானியத்தை கொடுத்ததும் பகவான் தான். அதுக்கப்புறம் விளைஞ்ச தானியம் உன் வீட்டு வரைக்கும் கொண்டு வருதும் பகவான் தான். இல்லை கடை வரைக்கும் வருதும் பகவான் செயல்தான். நீ போய் வாங்கிட்டு வரா, இல்லை யாரோ போய் வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்குறாளே, அதுவும் பகவத் செயல்தான். அது நீ வெறும் அரிசி அப்படியே தின்ன மாட்ட. என்னென்னா அதை பக்குவம் பண்ணுறதுக்கு அடுப்பில் போட்டால் அது வேகிறத வேக வைக்கிறது யார்? வெந்த சோறை எடுத்து வாயில் போட்டுக்கிறதுக்கு கை நன்னா இருக்கணுமே, யாருடைய செயல்? கை நன்னா இருந்தாலும் வாயில் போட்டு மெல்றதுக்கு சாமர்த்தியம் வேணுமே, இயங்கணுமே இந்த பகுதியெல்லாம். அதுக்கடுத்து இல்லை கடித்து உள்ளே முழுங்குறோம். நான் முழுங்குற சக்தி யாரால? சில பேருக்கு வாய் வழியாக போட்டால் முழுங்கவே முடியாது அப்படின்னு இருக்குது. அதில் தொலை போட்டு இங்கே ஓட்டையை போட்டு இது வழியாக டியூப் வழியாலாம் விடுறதையும் பார்க்குறோமே. அதனால் பல்வேறு விதமாக யோசித்து பார்த்தா, சரி போட்டுவிட்ட உள்ளே முழுங்கிவிட்ட, அது வரைக்கும் உன் சாமர்த்தியம் தான். உள்ளே முழுங்கினது உள்ளே என்ன நடக்கிறதுன்னு உனக்கு என்ன தெரியும்? இல்லை பச்சாமியம் அன்னம் சதுர்விதம் நான் கீதையில் அதெல்லாம் யார் உட்காண்டு உள்ளே உட்காண்டு இதெல்லாம் ஜீரணமாக்கிறா, ஜீரணமானதில் சத்தை கொண்டு போய் ரத்தத்தை சேர்க்கிறா, வேண்டாத மலமூத்திரங்களெல்லாம் கொண்டு வந்து வெளியில் தடுது, இதெல்லாம் யாரோ ஒருத்தர் உள்ளே உட்காந்து செய்கிறாப்பா. அந்த எம்பெருமான விஷயத்தில் நன்றி வேண்டாமா? யோந்த பிரவிஷ்யம் மமவாச்சம் இமாம் பிரசுப்தாம்னு உள்ளே உட்காந்து இயக்கிறவன் ஒருத்தன் இருக்கானேப்பா. அதனால அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காத ஜீவிக்கிறதையே பார்த்துட்டு சாப்பிட்றதையே பார்த்துட்டு இருக்கே தவிர சோறு திங்கறியப்பா, நன்றி வேண்டாமோ? நாய்க்கிடுமின் அது மாதிரி என்ன ஸ்ரீரங்கம்னு ஊர் பேரை கூட சொல்ல, நாமத்தை சொல்லாதவன்லாம் சாப்பிடக்கூடாது. அவன் அந்த சாப்பாடை எடுத்து நாய்க்கு போடுங்கோ அப்படிங்கிறார். ஏன் நாய்க்கு ஏன் போட சொல்ற? பன்னிக்கு போடுன்னு சொல்லக்கூடாதா? கழுதைக்கு போடுன்னு சொல்லக்கூடாதா? அதில் குறிப்பிட்டு நாய்க்கிடுமின் நாய்க்கு நன்றி விசுவாசம் உண்டாச்சே, எஜமான விசுவாசம் உண்டாச்சே. தங்களை உத்தேசித்து வந்து கண் வளர்ந்தருளுகிற அந்த உபகாரத்தை அறியாதே கிருதக்னர் ஜீவிக்கிற ஜீவனத்தை விலக்கி நன்றி கேட்டவனா நமக்காக வந்து படுத்துட்டு இருக்காரு ரங்கநாதர்னு, அவங்ககிட்ட ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லாத அவன் சோறை மட்டும் திங்கிறானே, அந்த ஜீவனமாகிய சோறை விலக்கி ஒரு நாள் ஒரு பிடி சோறிட்டவன் வாசலை பற்றி கிடக்கும் அத்தனை கிருதஜமான நாய்க்கிடுங்கோள். ஒரு நாளைக்கு இவ்வளோ சோறு போட்டுட்டு அந்த நாய் இந்த வீட்டு வாசலை விட்டு போகாத காவல் காத்துட்டு, இவனுக்கு வேண்டியப்பட்டவன் வந்தால் வாழை குழைச்சிட்டு சாதம் இருக்கு, வேண்டாதவன் போல தோணிடுத்துனா தெரியாத ஆள் எவனா வரானா லொல்லொல்னு குறைச்சவனை விரட்டுறது, காவல் காக்கிறதுப்பா. ஏன்னா நம்ம எஜமானன் அன்றைக்கி ஒரு நாள் சோறு போட்டான் அப்படிங்கிறது, ஒரு நாள் என்றைக்கோ சோறு ஒரு பிடி சோறு போட்டதுக்கே எஜமான விசுவாசத்தோடு அவ்வளவு நன்றி விசுவாசத்தோடு இருக்கிற நாய்க்கு கொண்டு போய் போட்டாலாவது பிரயோஜனம் உண்டு. இவன் எஜமானனாக இருக்கக்கூடிய சுவாமியாக இருக்கக்கூடிய நமக்கு ரங்கநாதன் அவனுடைய ஊர் பேரும் சொல்ல, அவன் பேரையும் சொல்ல, சோறு மட்டும் திங்கிறானே அப்படிங்கிறாருங்க. இதான் யோ அசாதுபியோ அர்த்தம் ஆதாய சாதுபியா சம்பிரயச்சதி என்னும் நிர்வாகக்கரை குறித்திலே சொல்லுகிறது அப்படிங்கிறார். எவன் அசாதுவாக இருக்கானோ, பக்தி இல்லாதவனாக இருக்கணும், அவனுடையதான தனத்தை பிடுங்கி சாதுக்களுக்கு வித்தரணம் பண்ணு. அதுதானே திருமங்கேழ்வார் அப்படி பண்ணார். திருடியாவது அசாதுக்களுடையதான லோபியாக இருக்கிறவன் வச்சுருக்கிற பணத்தெல்லாம் திருடியாவது பாகவதாளுக்கு ததியாராதனம் பண்ணி காண்பிச்சார் இல்லையா திருமங்கேழ்வார். அதுக்கெல்லாம் பிரமாணம் இதுதான். யோ அசாதுபியோ அர்த்தம் ஆதாய சாதுபியா சம்பிரயச்சதி அப்படிங்கிறது. அதில் இப்படி நம்ம செய்யலாமே அப்படிங்கிற ஆசைப்படுறாருக்க இல்லையா, அவளுக்காக சொல்கிறாராம், சோற்றை விலைக்கு நாய்க்கிடுமி நீர். அப்பேற்பட்டதான நாம மகிமையை சொல்லின்னு வர்றார். நாமம் சொல்லாத ஒரு மனுஷன் இருக்கவே கூடாது. ஒரு பிடி சோறு திங்கிறான்னா முன்னாடி 4 தடவை ரங்கா, கோவிந்தா, வாசுதேவா, ராமராமா, கிருஷ்ணா, நாராயணா, இல்லை கடைசியாக உயர்ந்த நாமமான ராமானுஜா சொல்லிட்டு திங்க. அவனை யார் தின்ன வேண்டான்னு சொன்னான் அப்படிங்கிறாருங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஸ்மதாச்சாரியன் திருவடிகளே சரணம்.